உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. தமிழகத்தில் வந்து ஆணவ கொலையும் கொலை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரிச்சு. ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமையான சைபர் கிரைம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க நினச்சா 2 நாளில் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். முடிஞ்சு போன விஷயத்த கிளறி அது ஒரு பக்கம், ஊதி நெருப்பு அது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது, அதாவது வன்னியர்களுக்கான 10.5% தொடர்பானது வந்து முடிந்து போன விஷயம், அது குறித்து நீ பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? அது சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சு போன விஷயத்த கிளறி அது ஒரு பக்கம், ஊதி நெருப்பு அது ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க. தேவையில்லாது யார் இந்த 20% பெரிய பயனடைஞ்சார்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து இந்த 10.5 கிடைக்கக்கூடாது. நாங்கள் குறைவாக தானே கேட்குறோம். ஒட்டுக்கேற்பு கருவி வந்து கிளியனூர்ல ஒப்படைத்தீங்க. ஆமா, அது என்ன முன்னேற்றம் இருக்குது, யாரு என்ன தெரியும்? ஒட்டு கேட்கும் கருவியை கிளைனூர் இன்ஸ்பெக்டர் அந்த மேரிட்ட ஒப்படைச்சோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்முடைய இந்த சைபர் கிரைம் தானே, சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமையான சைபர் கிரைம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க நினச்சா 2 நாளில் அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம். எனக்கு இதுவரை அது பற்றிய தகவல் ஒன்றும் அவங்க மூலமா சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல. அதனால விரைந்து அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல இந்த இறுதி அதிமுக திமுக தவிர்த்து 3வது அணி இல்லை, 4வது அணி, 5வது அணி, 6வது அணி கூட இருக்கும். ஏன் முன்னோட நிறுத்திக்கிறீங்க? டிஜிபிட்ட மனு கொடுத்திருக்கீங்க, உள்துறை செயலர் கொடுத்திருக்கீங்க, தமிழக அரசு திருத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதுக்கு? நடைபயணம் குறித்து நடைபயணம் கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை திருப்தியா இருக்கு. அதான் கொடுத்துருக்குறோம். நடைபெறும் நடவடிக்கை எடுக்கல. 2 மாதமா உங்க சமூக வலைதளம் முடங்கியா இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சமூக வலைதளம், உங்களுடைய சமூக வலைதளம் முடங்கியா இருக்கு. சமூக வலைதளம் ட்விட்டர்ல முடங்கி இருக்கு, அது என்ன நடவடிக்கை? அதுக்கும் சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி கங்கை கொண்ட சொல்ல வந்து போயிருக்காரு. அடுத்த கட்டமா அடுத்த மாதம் வர இருக்காரு. தேர்தல் வர நேரத்தினுடைய வருகை இருக்கு. பிரதமர் மோடி வந்து போனாரு. அடுத்த மாதமும் தொடர்ந்து வர இருக்கிறார் தமிழகத்துக்கு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரதமர் மோடியின் அடிக்கடி தமிழகம் வருகை எப்படி பாக்குறீங்க? ஆமா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார். தேர்தல் நெருங்கி கொண்டு வருவார், அடிக்கடி வருவார். அது நல்லது தானே. ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கணும்ன்றது சொல்லியிருக்கிறார் மோடி. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அமைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு அந்த கூட்டத்துல. வரவேற்கிறோம். போதுமா? தமிழகத்தில் வந்து ஆணவ கொலையும் கொலை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரிச்சு தடுக்க முடியாம போலீசார் திணறி வராது.
அது நான் சரியாக எனக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சரி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.